Hi, hello friends. Welcome to punarvis kitchen. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து தம்பி அருள்ராஜுக்காக அவர் வந்து சுண்டல் கடை பிசினஸ் ஆரம்பிக்க போறாராமா. கடைகளில் விற்கிற சுண்டல்ல ஊத்துற குழம்பு எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. அந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அருள்ராஜ் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சுண்டலை வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். முதல்ல செய்ய போகிறது, கடைகளில் சுண்டலை குமிச்சிட்டு நடுவில் குழி பண்ணிடுவாங்க. அந்த குழியில் வந்து கிரேவி வந்து கொதிக்க விடுவாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வேக வச்ச பட்டாணி 1/4 கிலோ, வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, பெரிய சைஸ் வெங்காயம் 2, 1 தக்காளி, 1 பட்டை, 6 கிராம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி எல்லாம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதில் பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஏன் கடலை மாவு சேர்த்துக்கிறோன்னா, கிரேவி கெட்டியாக வர்றதுக்காக. அப்போ தான் வந்து தட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை தட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி குழி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணிய வெங்காயம், துருவிய கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்படி தான் வந்து கடைகளில் விற்கிற சுண்டலை ரெடி பண்ணுறாங்க. இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா நடுவில் தண்ணியை ஊற்றி கிரேவியை நல்லா கரைச்சி விடுவாங்க. நாம் கேட்கும்போது கப்பில் போட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மிக்சர், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து கடைகளில் சுண்டலை விற்கிறாங்க. இப்போ அடுத்ததாக சுண்டலுக்கு மசாலா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, 5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காஷ்மீரி மிளகாய் 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. இந்த சுண்டலுக்கு வந்து நல்ல கலரை கொடுக்கறதே வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் தான்.
வேக வச்ச உருளைக்கிழங்கு 1. இந்த கிரேவிக்கு கட்டித்தன்மையை கொடுக்கறது வந்து இந்த உருளைக்கிழங்கு தான். வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, வெங்காயம், காய்ந்த மிளகாய், தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த விழுதில் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் சாட் மசாலா, கால் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த கிரேவி வந்து கொதி வரட்டும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி சுண்டலோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து கடைகளில் சுண்டல் குழம்பு ரெடி பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.